ஹலோ வீவர்ஸ், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் அது உடனடியாக நீங்கும். தினமும் காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் என சொல்லப்படும் காலை 4 மணி முதல் 6 மணி வரை, பிரதோஷ நேரம் என சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் விளக்கேற்றுவது மிக சிறப்பான பலனை தரும். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் பீடைகள் விலகும். நெய் தீபம் ஏற்றுவது, வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது, மிளகு தீபம் ஏற்றுவது என அனைத்துமே பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்கு, அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கு சிறந்த வழிமுறையாகும். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் ஜோதி வடிவமாக இறைவனை வழிபடுவது ஒரு முக்கியமான முறை. அதிலும் தீபத்தின் வழியாகவும் தீபாராதனை வழியாகவும் இறைவனை வழிபடும் பொழுது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கிறது. பிரச்சனைகளை, வாழ்க்கை மற்றும் வீட்டில் உள்ள இருளை விலக்கி நன்மைகளை தருவதால் தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பார்கள். வீட்டில் தினமும் விளக்கேற்ற வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என பரிகாரம் செய்தாலும் கோவிலில் தீபமிட வேண்டும் என சொல்வார்கள். சுமங்கலி பெண்கள் தனது கணவர் நலமுடன் இருக்க வேண்டும் என விளக்கேற்றுவார்கள். கோவில்களில் கூட உலக நன்மைக்காக விளக்கு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். விளக்கிற்கு அத்தகைய மகிமை உள்ளது. விளக்கில் மகாலட்சுமி குடியிருப்பதாக சொல்வார்கள். இதனால்தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என சொல்வார்கள். விளக்கு ஏற்றி வைத்து நாம் முன்வைக்கும் வேண்டுதல், பிரார்த்தனையானது நிச்சயம் வெற்றியை தரும். பொதுவாக ஏதாவது பிரச்சனை தீர வேண்டும், விளக்கு பரிகாரம் செய்வதாக இருந்தால் அதற்கு மண்ணால் ஆன அகல் விளக்கினை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானது. விளக்கேற்ற பயன்படுத்தப்படும் மண், அகல், நல்லெண்ணெய் ஆகியவை ஒன்று சேரும் பொழுது அதனால் உருவாகும் அதிர்வலைகள் அபரிதமானதாக இருக்கும். அதுவும் விளக்கேற்றும் போதும் ஏதாவது மந்திரத்தை உச்சரித்தபடி ஏற்றுவது சிறப்பானது. விளக்கில் இருந்து வெளிப்படும் அதிர்வலையானது நமது உடலில் கலந்து அது மந்திர சக்தியோடு இணையும் பொழுது தானாக வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். வீட்டில் தினமும் காலை மாலை வேளைகளில் விளக்கேற்றுவது நல்லது. இது வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். சாதாரணமாக ஏற்றும் விளக்கை விட வாசனை மிகுந்ததாக விளக்கை ஏற்றினால் அது மேலும் சிறப்பானதாக இருக்கும். ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு வெள்ளை நிற திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். அதில் சிறிதளவு ஜவ்வாது பொடி அல்லது பச்சை கற்பூர பொடியை 1 சிட்டிகை சேர்க்க வேண்டும். இந்த வாசனை வீடு முழுவதும் பரவும் பொழுது தெய்வீக சக்தியானது வீட்டில் அதிகரிக்க துவங்கும். இப்படி ஏற்றும் விளக்கு மண் அகல் விளக்காக இருந்தால் மேலும் சிறப்பானது. இந்த விளக்கை வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. அல்லது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் தினமும் ஏற்றினாலும் நல்லது. சிறிதளவு தண்ணீரில் ஜவ்வாது பொடியை கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இது எப்பொழுதும் வீட்டில் மங்களம் நிறைந்திருக்க வழி செய்யும். வீடும் வீட்டில் ஏற்படும் விளக்கும் வாசனை மிகுந்ததாக இருந்தால் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். தீமைகள் விலகி ஓடிவிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.